அண்ணி உங்க போன். தேங்க்ஸ். வாங்க வரேன். பரவாயில்லையா குணா? நடு ரோட்ல பார்த்து நாக்க புடுங்குற மாதிரி கேள்வி கேட்டதும் வீணா போகல. 10 லட்சமும் பத்திரமா வந்து சார். பணம் தான் நிறைஞ்சு வழிதே சார். அதெல்லாம் பத்திரமா சேர்த்து வைக்க அண்ணியை சீக்கிரம் வீட்டுக்கு கூட்டுவாங்க சார். அவங்க தான் வந்து கேளுங்க கேளுங்கன்றாங்கல்ல. நீங்க அவங்க வீட்டுல போய் பொண்ணு கேட்டு வேண்டியதுதானே சார்? என் கல்யாணம் மகாவுக்கான சீரியஸ் ஆபரேஷன் ஆகுனா. கல்யாணம் பண்ணிக்கணும் திவ்யா கேக்குறதுல என்னடா சுவாரஸ்யம் இருக்கு? திவ்யாவை கல்யாணம் பண்ணிக்கணும் மகா என் கால்ல விழுந்து கதறணும்டா. கதற வைப்பேன்டா. நாங்க கிளம்பிடப்போ இந்த போனை கையில எடுத்திருப்பீங்க. இன்னும் நீங்க போனை கீழே வைக்கலையா? இப்பதான் எடுத்த. வரும்போதே ஏன் திட்டுற கௌரி? சரி, போன விஷயம் என்னாச்சு? பணம் கொடுத்துட்டீங்களா? அஸ்வின் என்ன சொன்னான்? கொடுத்தாச்சு மாமா. இவங்க மட்டும் போயிருந்தாங்கன்னு வைங்க, அஸ்வின் அத சொன்னா இத சொன்னான்னு பக்கம் பக்கமா பேசியிருப்பாங்க. இப்போ கொடுத்தாச்சுன்னு ஒத்த வார்த்தையில முடிச்சிட்டா. அஸ்வின் மரியாதையா தான்ப்பா நடந்துக்கிட்டான். ஆமாமா, கவனிப்புனா கவனிப்பு, அப்படி ஒரு கவனிப்பு. அவ்வளோ பெரிய வீட்டுல அந்த பையன் தனியா தான் இருக்கான் பாவம். அப்படி இருந்தும் வீட்டுக்கு வந்தவங்கள எவ்வளவு நல்லா கவனிக்கணுமோ அப்படி கவனிச்சான். பணத்தை வாங்கிட்டானா இல்லையா? அவன் வேண்டான்னு தான் சொன்னா. இந்த வீட்டுல சில பேர் இருக்காங்களே, தான் நினைச்சது மட்டும்தான் நடக்கணும்னு நினைப்பாங்களே, அவங்க அடம் புடிச்சு பணத்தை அவன் கையில திணிச்சிட்டு வந்துட்டாங்க. அவன் ஒன்னும் அப்படி வேண்டாம் வெறுப்பாலாம் வாங்கலையே. நம்ம பணத்தை எப்படியும் திருப்பி தருவோம் தான் இருந்திருக்கான். என்ன பேசினா பணத்தை திருப்பி கொடுப்போன்னு தெரிஞ்சுதான் நடு ரோட்ல நிக்க வச்சு அவமானப்படுத்திருக்கான். சும்மா உன் கற்பனைக்கு வார்த்தையெல்லாம் பேசிக்கிட்டு இருக்காத மகா. அஸ்வின் கெட்டவன் தான். ஆனா கெட்டவன் கெட்டவனாவே இருந்துருவானா என்ன? திருந்த மாட்டானா? என்ன நீ என்ன சொன்னீங்க? எனக்கு சரியா கேக்கல. அது அஸ்வின் பேசிக்கா நல்லவன் தான். உன்கிட்ட மட்டும் தான் கோவப்பட்டு உன்னை கஷ்டப்படுத்திக்கிட்டு இருக்கான். அதுவும் எல்லாம் உன்னாலதான். அப்படி சொல்லு வெண்ணிலா. நாம மட்டும் இன்னைக்கு போகாம இருந்திருந்தோம், எதையாவது பேசி அடுத்த பிரச்சனைக்கு பிள்ளையார் சொல்லி போட்டுட்டு வந்திருப்பா. ஏமா, எங்களை பார்த்தா எப்படி இருக்கு உங்களுக்கு? நாங்க என்ன வீண் வம்புக்கும் வெட்டி சண்டைக்கும் போறவங்களா? எனக்கு புரியல. அந்த அஸ்வின் நல்லவனா, நாங்க கெட்டவங்களா? டேய், படிப்பு அனுபவம் வாழ்க்கைன்னு உன் பொண்டாட்டி கிளாஸ் எடுத்தாளே, ஞாபகம் இருக்கா? உங்க 2 பேரை விட எனக்கு வாழ்க்கையில அனுபவம் ஜாஸ்தி. எனக்கு தெரியும் யாரு நல்லவங்க யாரு கெட்டவங்கன்னு. ஆமாமா, பணம் இருந்தா நல்லவங்க, பணம் இல்லைன்னா கெட்டவங்க. அதான உன் பாலிசி. கதிர் கல்யாண விஷயத்திலே தெரிஞ்சிருச்சே உன் அனுபவம் என்ன, மகா அனுபவம் என்னன்னு. வெண்ணிலா, இந்தாமா. அப்பா, ரேஷன் கடையில் சரியான கூட்டம். இருந்தாலும் நீ சொன்னது எல்லாத்தையும் வாங்கிட்டோம். ஐயோ, ரொம்ப வெயிட். என்ன மாப்பிள்ள நீங்க போய் இந்த வேலையெல்லாம் செய்றீங்க? ஏ வெண்ணிலா, என்ன வேலைடி பண்ணி வச்சிருக்க? மாப்பிள்ள யாரு? எப்பேற்பட்ட ராஜ்தூத் பரம்பரை? அவரை போய் ரேஷன் கடைக்கு அனுப்பி வச்சிருக்க? ஷோமா, நீ கொஞ்ச நேரம் சும்மா இருக்கியா? எந்த பரம்பரையா இருந்தா என்ன? நம்ம செல்வமும் கதிரும் எப்படி மாமியார் வீட்டுக்கு ஓடி ஓடி உழைக்கிறாங்க, அதே மாதிரி இவரும் இந்த வீட்டுல செய்யலாம். ஒன்னும் தப்பில்ல. அப்பாக்கு தான் முடியல, அப்ப யாரு ரேஷன் கடைக்கு போவா? ஆமா, எனக்கு வீட்டுல போர் அடிச்சதா, அதான் நானே போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு போனேன். இருந்தாலும் மாப்பிள்ள, இந்த வெயில்ல போய் நீங்க ரேஷன் கடை கஷ்டப்பட்டு, நீங்க முதல்ல உட்காருங்க. ஏ வெண்ணிலா, நீ முதல்ல போய் மாப்பிள்ளைக்கு ஜூஸ் எடுத்துட்டு வா. எடுத்துட்டு வரேன். ஏய், நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன். ஏங்க,
என்னங்க இது அரிசி இவ்ளோ கருப்பா இருக்கு? இது கருப்பா? பருப்பெல்லாம் ரொம்ப பழசா இருக்கும் போல இருக்கே. கோதுமையை தவிடு போட்ட மாதிரி ஏமாத்திருக்காங்க. இதான் நீங்க வாங்கிட்டு வர லட்சணமா? ஏமா அவன் என்னத்தை கொடுக்குறானோ அதை தானமா வாங்கிட்டு வர முடியும். நல்ல பொருளா கொடுங்கன்னு நாம தான் வாயால கேட்டு வாங்கணும். மூஞ்ச பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும் போல இருக்கு. வீணா போனதெல்லாம் உங்க தலையில கட்டி அமைச்சிருக்கான். வெண்ணிலா, இதுக்கு மேல நீ மாப்பிள்ளை இந்த மாதிரி பேசின அப்புறம் நான் என்ன செய்வேன்னு எனக்கே தெரியாது. ஏண்டி நீயே இவர் இப்படி பேசினா இவங்களே எப்படி இவரை மதிப்பாங்க? மாப்பிள்ளை கிட்ட மன்னிப்பு கேளு. மா ஏய், மன்னிப்பு கேளுன்னு சொல்றேன். ஷோ கேக்குறேன். சாரி. போய் மாப்பிள்ளைக்கு ஜில்லுன்னு ஜூஸ் எடுத்துட்டு வா. எல்லாருக்கும் சேர்த்து எடுத்துட்டு வா வெண்ணிலா. இன்னைக்குதான் என் பொண்டாட்டி நியாயமா நடந்துக்கிறா. என் மனசெல்லாம் குளிர்த்து போச்சு. எடுத்துட்டு வரேன். திவ்யா, என்ன சாரி எல்லாம் கட்டிட்டு போயிருக்க? ஏதாவது ஃபங்க்ஷனா? இல்லையே, காலையில வேற ட்ரெஸ்ல போனா. ஆமாண்டி, காலையில சுடிதார் தானே போட்டுட்டு போனேன். இப்ப என்ன புடவையில வந்திருக்க? என் ஃப்ரெண்டு பிரியா இருக்கால, அவளுக்கு நிச்சயதார்த்தம். அதான் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து ஒரே மாதிரி சாரி கட்டி டான்ஸ் ஆட போறோமா, அதுக்காக தான் எல்லாரும் சாரி போட்டுட்டே பிராக்டிஸ் பண்ணோம். லேட் ஆயிடுச்சுன்னு நான் அப்படியே கிளம்பி வந்துட்டேமா. நான் முதல்ல போய் இந்த ட்ரெஸ்ஸை மாத்துறேம்மா. வெண்ணிலா, நீ இன்னும் போலையா? போய் ஜூஸ் எடுத்துட்டு வா. போறேன். தலங்க. ஆப்பிள் ஜூஸ் எடுத்துட்டு வாமா. உட்காருங்க மாப்பிள்ள. இருக்கட்ட நிக்கிறேன். ஏங்க, என்னங்க பண்ணி வச்சிருக்கீங்க? கத்திரிக்காயை கட் பண்ணி இப்படி வச்சா கருப்பாகாதா? அத தண்ணிக்குள்ள போடணும்னு கூடவா உங்களுக்கு தெரியாது? ஐயோ, என்ன வெண்ணிலா நீ சொல்ல கேட்காம மாப்பிள்ளைய வேலை வாங்கிட்டு இருக்க? ரொம்ப தான் நீ அதிகாரம் பண்ணிட்டு இருக்க. மாப்பிள்ள அவதான் சொல்றானா, நீங்க உட்காந்து காய்கறி கட் பண்ணிட்டு இருக்கீங்க. எந்திரிங்க முதல்ல. நீங்க எந்திரிங்க. பரவாயில்ல, இன்னும் கொஞ்சம் தான் இருக்கு, அதை நானே வெட்டிடுறேன். மா, சும்மா வெட்டியா உட்காந்து சாப்பிட்டு தூங்குனா உடம்புல தேவையில்லாத கொழுப்பு தான் ஏறும். அது உடம்புக்கு நல்லது இல்ல. அதனால வேலை செய்யட்டும். அப்பா வேலை செய்யறாருல. இப்பவாது தெரியுத நான் வேலை செய்யறேன்னு. அக்கா வேணும்னே ஜீவாவை மட்டன் தட்டிக்கிட்டு இருக்கா.